WT1190F என பெயரிடப்பட்டுள்ள விண்பொருள் வீழ்வதனை பார்வையிடுவதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்காலை கடற்படை முகாமிற்கு அண்மையில் கூடியுள்ளனர். WT1190F என பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்பொருளின் பாகங்கள் வீழ்வதை கண்காணிப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தெற்கு கடற்பகுதிக்கு தங்காலை கடற்படையினரின் முகாமிலிருந்து விமானத்தின் மூலம் சென்றனர். சற்று நேரத்துக்கு முன்னர் எமது கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. இந்த கண்காணிப்பு நடவடிக்கைக்கு பிரெஞ்சு நாட்டு விஞ்ஞானிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை இன்று கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்றொழில் அமைச்சு மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. எவ்வாறாயினும் குறிப்பிட்ட விண்பொருள் கடலில் விழுவது குறித்து அனாவசியமாக அச்சமடைய தேவையில்லை என்று கொழும்பு பல்கலைக்கழக பௌதிக விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். 90F என பெயரிடப்பட்டுள்ள விண்பொருளின் பாகங்கள் வீழ்வதை கண்காணிப்பதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்தினால் விமானத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை.